ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோரில் நம்ம எல்லாம் வந்துட்டு என்னடா அது இந்த மாதிரி பண்ணிருச்சு தங்கமயில, அந்த குடும்பமே ஃப்ராடு குடும்பம் இந்த அளவுக்கு பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு சோகத்தில் இருந்தாலும், எப்படியோ பாண்டியனை வந்துட்டு அவங்க ஃபேமிலி சொந்தக்காரங்க சக்திவேல் வேல்ஸ் ஃபேமிலி வந்து காப்பாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும், இங்கிட்டு ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகை பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த நகையை வாங்கிடணும், அதான் கேஸ் போட்டிருக்கோம்ல, எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடலாம், வக்கீல்கிட்ட பேசலான்னு சொல்லி வக்கீல்கிட்ட அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள்கிட்ட நகை உங்கள்கிட்ட இருக்குது, கொஞ்சம் அதை வாங்கணும், நீங்கள் ஏதாவது போலீஸ்கிட்ட பேசி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட நகையும் உங்கள்கிட்ட இருக்காமே, அதை முதல்ல அவங்கள்ட்ட வந்து கொடுங்க, அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ, சரிங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கம்மா தானே நீங்கள் போட்ட நகை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லிடுறாங்களா. பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவங்க ஒரு ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நகையெல்லாம் கருத்துருக்கு, என்னங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எவ்வளோ நகை போட்டிங்க அப்படிங்கிறப்ப, நாங்கள் 80 பவுன் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. 80 பவுனா என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, எல்லா நகையும் கருத்து போயிருக்குங்க, இங்கே பாருங்கள், என்னங்க நகையெல்லாம் ஏமாற்றிட்டு கவரிங்கை வச்சிட்டி அப்படின்னா, ஐயோ பொய் சொல்லாதம்மா, நாங்கள் எங்கம்மா அப்போ கவரிங்கில் வைக்க போகிறோம், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்றப்போ டக்குன்னு மீனா இப்போ தான் உண்மையை திறக்கிறாங்க. இது எதுக்கு எரிஞ்சு போன விளக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுது, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிருக்கும், இப்போது தனி பிரச்சனையாக கொண்டு வரீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் சொல்லிடுறாங்க, அம்புட்டு இவங்க சொல்ல போய்ங்க, ஏங்க ஃப்ராடும் இது வேலை பார்க்குறீங்க, இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க, இவங்க போட்டது 80 பவுன் இல்லைங்க மேடம், 8 பவுன் தான் போட்டாங்க, 80 மிதி எல்லாமே கவரிங்கு, அவங்களே பேசினதை நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ மாடியில் இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சுச்சுன்னா என்னம்மா வருது, நகை 80 பவுன் போட்டோன்னு நம்ம சொல்லிட்டோம், ஆனால் பார்த்தா 8 பவுன் தானேம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களா. இதை நானும் இந்த ராஜியும் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டில் சொல்லலான் இருக்கப்போ, இந்த மாதிரி தான் சொல்லாதீங்க, அப்புறம் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கெஞ்சினாங்க, அதனால தான் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்களா. ஏப்பா மீனா, இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களாப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. அது வந்து மாமா அப்படிங்கிறப்போ, எங்க நீங்கள் மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க மேடம், நாங்கள் 80 பவுன் தான் போட்டோம், இவங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, யாரும்மா பேசுனதை கேட்டிங்களானே, இவங்க அம்மாவும் பொண்ணுங்க பேசுனதை கேட்டோன்னே, நீங்கள் ஏம்மா எப்போ பார்த்தாலும் நீங்களே வந்துட்டீங்க, உங்கள் பொண்ணு எங்கம்மா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டுட்டு, உங்கள் முதல்ல பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ, மேடம் அவள் வரமாட்டா மேடம், அவள் கொஞ்சம் இதாக இருக்கா அப்படிங்கிறப்போ, ஏம்மா முதல்ல வர சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்களா. வந்ததும் கேட்குறாங்க, என்னம்மா அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படிங்கிறப்போ, அவங்க தங்கமயிலும் முழிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இது வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும், இல்லை மேடம் 8 பவுன் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கமயில், இல்லை மேடம் 80 பவுன் தான் போட்டோம், இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவரிங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு உள்ட்டா அடிச்சிச்சு. தங்கமயில் அவ்வளோதான், சேரவே முடியாது, அவ்வளோதான், பாண்டியன் குடும்பத்தில் வாழவே முடியாது. இனிமேட்டு இந்த கேஸ் பெரிய பிரச்சனையாக போகும்போது அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.